சென்னையில் பனகல் பார்க் பனகல் மாளிகைன்னு பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அந்த பனகல் யாருன்னு பல பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும். பனகல்ங்கிறது ஒரு அரசரோட பேர். அந்த அரசருக்கும் சென்னைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு நீங்கள் கேட்குறது புரியுது. பனங்கண்டி ராமராய நீங்கார் இன்றைய ஆந்திர மாநிலத்தின் காளகஸ்தி அருகில் 1866 ஜூலை 9 நிலச்சுவாந்தார்கள் குடும்பத்தில் பிறந்து அங்கிருக்கக்கூடிய பனகல் அப்படிங்கிற ஜமீன்தாராக இருந்தவர். சுதந்திரம் வாங்குறதுக்கு முந்தைய சென்னை ராஜதானி சென்னை மாகாணம்னு அழைக்கப்பட்டுச்சு. அன்றைய சென்னை மாகாணம் என்பது தமிழகத்தின் முழு பகுதியையும், ஆந்திரா மாநிலத்தின் பெரும் பகுதியையும், கேரளா கர்நாடக மாநிலங்களின் சில பகுதிகளும், ஒரிசாவின் கஞ்சம் மாவட்டம் அனைத்தும் சென்னை மாகாணத்தில் இருந்துச்சு. அந்த மாகாணத்தோட முதல்வராக இருந்து சிறப்பான ஆட்சியை வழங்கியவர் தான் பனகல் அரசர். ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தில் நீதி கட்சி ஆட்சி நடந்துகிட்டு இருந்த சமயத்தில் அப்போதைய முதலமைச்சர் சுப்பராயலு உடல்நல காரணமாக பதவி விலக 1921 அன்று முதலமைச்சராக பதவியேற்றார் பனகல் அரசர். பனகல் அரசர் முதல்வர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் பல சிறப்பான சம்பவத்தை எல்லாம் பண்ணியிருக்காரு. பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்து அதை அரசு ஆணையாக நிறைவேற்றி அதிரடி காட்டியிருக்காரு. அந்த காலத்தில் மருத்துவம் படிக்கணும்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும்னு கட்டாயம் இருந்துச்சு. பனகல் அரசர் முதல்வரான பிறகு மருத்துவம் படிக்க சமஸ்கிருதம் கற்றிருக்க தேவையில்லைன்னு அரசாணை கொண்டு வந்தார். இதனால் மருத்துவ படிப்பில் செல்வாக்கு செலுத்திக்கிட்டு இருந்த மேட்டுக்குடி வர்க்கத்தினர் கடுமையாக எதிர்த்தாங்க. எந்த எதிர்ப்புக்கும் பயப்படாமல் எல்லாரும் மருத்துவம் படிக்கலாங்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் தான் இந்த பனகல் அரசர். அடுத்ததா அரசர்கள் கட்டி பரிபாலனை செஞ்சுக்கிட்டு இருந்த கோயில் சொத்துக்களை ஒரு சில குடும்பங்களை சேர்ந்தவங்களே பரம்பரையாக அனுபவிச்சுக்கிட்டு வந்தாங்க. அதை தடுக்கும் வகையில் கோவில்களுக்கென தனித்துறையை உருவாக்கி இந்து ஆலயங்களோட நிர்வாகத்தை அரசோட கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக இந்து அறநிலைய சட்டத்தை இயற்றினார். இதுக்கும் கடுமையான எதிர்ப்பு. ஆனால் நம்மால் எதுக்கும் அசரலை. அரசு பணிகளில் வகுப்பு வார இடஒதுக்கீட்டிற்காக அரசாணை பிறப்பித்து நடைமுறைப்படுத்தியிருக்காரு. நகர விரிவாக்கத்திற்காக தியாகராய நகரை உருவாக்கியவரும் இவர்தான். சுதந்திரத்துக்கு முன்னால ஆங்கிலேயர்களோட ஆளுநர்கள் பெரும்பாலான அதிகாரங்களை தங்களோட கையில் வச்சிருந்த காலகட்டத்தில் இப்படி தரமான சம்பவங்களை செஞ்சு சாதிச்சு காட்டின பனகல் அரசரை நினைவு கூறும் விதமாக சென்னை தீநகரில் பனகல் பூங்காவும், சைதாப்பேட்டையில் பனகல் மாளிகையும் அவரோட பெயரை தாங்கி நிற்குது.